மையத்துக்கு 2 சீட் திமுகவின் ஆஃபர். 2026க்கு ரெடியான கமல்ஹாசன் மீண்டும் கோவையில் களமிறங்குகிறாரா? 2026 சட்டமன்ற தேர்தலில் கடந்த மக்களவைத் தேர்தலில் கரம் கோர்த்த கூட்டணி கட்சிகள் உடனேயே திமுக களம் காணும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த தேர்தலில் திமுகவை எதிர்த்து போட்டியிட்ட கமல்ஹாசன் இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து களம் காண்கிறார். இதற்கிடையே மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு 2 தொகுதிகளை ஒதுக்க திமுக முன்வந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. தமிழக அரசியலை பொறுத்தவரை சினிமாவையும் அரசியலையும் பிரித்து பார்க்க முடியாது. சொல்லப்போனால் 60 ஆண்டுகால தமிழக அரசியலில் முதல்வராகவும் எதிர்க்கட்சி தலைவராகவும் அரசியல் பிரபலங்களே இருந்திருக்கின்றனர். ஒரு சில விதி விலக்குகளும் இருக்கலாம். ஆனால் காங்கிரஸ் ஆட்சியை நீக்கிவிட்டு முதலாக இந்தியாவிலேயே மாநில கட்சி ஆட்சியை அமைத்தவர் அண்ணா. அவர் திரைத்துறையில் இருந்து வந்தவர்தான். மேலும் கலைஞர் கருணாநிதி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி ஜெயலலிதா, புரட்சி கலைஞர் விஜயகாந்த் என திரையாண்ட கலைஞர்கள் நாடாள வந்த கதை பல உண்டு. அந்த வகையில் விஜயகாந்துக்கு பிறகு அரசியலுக்கு வந்த மிக பிரபலமான நட்சத்திரம் என்றால் அது உலகநாயகன் கமல்ஹாசன் தான். ஆரம்பத்தில் சகலகலா வல்லவனாக திரைத்துறையில் களம் கண்ட கமல்ஹாசன் அரசியல் ஆசையில் மக்கள் நீதி மய்யம் என்ற கட்சியை மதுரையில் ஆரம்பித்தார். இடதும் இல்லை வலதும் இல்லை மையம் என்ற கொள்கையோடு ஆரம்பித்த அவர் அதிமுக, திமுக என அனைத்து கட்சிகளையும் விமர்சித்து வந்தார். ஆனால் அதன் பிறகு நடந்த நாடாளுமன்ற, சட்டமன்ற தேர்தல்கள் கமலுக்கு பலத்த அடியை கொடுத்தது. குறிப்பாக 2021 சட்டமன்ற தேர்தலில் கோவையில் போட்டியிட்ட கமல்ஹாசன் பாஜகவின் வானதி ஸ்ரீனிவாசனிடம் தோல்வியடைந்தார். அதற்கு பிறகு ராகுல் காந்தியுடன் நெருக்கம் காட்டிய அவர் கடந்த மக்களவைத் தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவளித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். 10 தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டதற்கு ஈடாக மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை தந்தது திமுக. இந்த நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தல் கூட்டணியை இறுதி செய்யும் பணியில் திமுக ஈடுபட்டுள்ளது. காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் திமுக கூட்டணியில் இருக்கும் நிலையில் கடந்த தேர்தலில் திமுகவை எதிர்த்து போட்டியிட்ட கமல்ஹாசன் இந்த முறை முதன்முறையாக திமுகவுடன் கூட்டணி சேர்ந்திருக்கிறார். ஏற்கனவே திமுக ஒரு தொகுதி பட்டியலை தயார் செய்து கூட்டணி கட்சிகளுக்காக வைத்திருக்கிறது. காங்கிரசுக்கு 25 தொகுதிகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகளுக்கு 10 தொகுதிகள், விடுதலை சிறுத்தைகளுக்கு 7 தொகுதிகள் என ஓரளவு தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே தேமுதிக கூட்டணிக்கு வரலாம் என சொல்லப்படும் நிலையில் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு 2 தொகுதிகளை திமுக ஒதுக்கி வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் ராமதாஸ் தரப்பை போல மக்கள் நீதி மய்யம் கட்சி வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டாலும் அவர்கள் திமுக சின்னத்திலேயே போட்டியிடுவார்கள் என்கின்றனர் திமுகவினர். மேலும் கமல்ஹாசன் இந்த முறை மீண்டும் கோவையில் களமிறங்கலாம் என சொல்லப்படுகிறது.